Hallelujah. 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 தாவியானவரே எமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே எமக்கு நன்றி. ராஜாதி ராஜனே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. 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 அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் சிறந்தவர் உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அமர்ந்திருந்து நீர் தேவன் என்பதை ஆண்டவரை நாங்கள் கண்டு கொள்ளும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நேரத்தை நீங்க பொறுப்பு எடுத்துக் கொள்ளுங்க ஐயா. ஆண்டவரை, சத்தியத்தை பேசும் பொழுது ஆண்டவரே இவர்களுடைய ஆவிக்குரிய செவிகள், இவர்களுடைய ஆவிக்குரிய இருதயம், இவர்களுடைய ஆவிக்குரிய சிந்தனை, இவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே திறக்கும்படிக்காக, by the delegated authority of the Lord Almighty Jesus Christ, I command your spiritual ears, your spiritual eyes, your spiritual heart, your spiritual mind to be open right now in the name of Jesus. Thank you, Lord, that you have heard my prayers. I know that you always hear me, Father. Thank you for your goodness, great. Lord, because of your unfailing love, because of your great compassion, we have survived to see this day, because you have bring us here to show us your grace. நீங்க உங்களோட கிருபையை காட்டுறதுக்காக இன்னைக்கு இந்த நாளை எங்களுக்கு கொடுத்து இந்த இடத்துக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, பேசுகிறதே இவரு தானே, அவரு தானே, அவங்க தானே, இவங்க தானேன்றது பார்க்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தை இது. தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையில இருந்தா நான் விடுதலை அடைவேன். தேவன் எனக்காக மரித்திருக்கிறாரு. அவங்களுக்காக இவங்களுக்காக மரிக்கிறத காட்டிலும் எனக்காக மரித்திருக்கார் என்பதை ஜனங்கள் யோசித்து ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளும்படிக்கு பேசுகிற என்னை மறையும். நான் தெரியவே கூடாது எங்கேயுமே. உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படணும், உங்களுடைய நீதி மட்டும் எல்லா இடத்துல பிரஸ்தாபப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேலையை பரிசுத்த ஆவியானோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். என்னுடைய நாவாக இருந்து நீரே செயல்படும். Unto the mighty name of the Lord Almighty Jesus Christ's name I pray. Amen. சரி, போன வாரம் அம்மா பேசுனீங்களே. போன வாரம் அம்மா பேசினாங்க. ஸோ போன தடவை நான் உங்ககிட்ட பேசினப்ப நான் என்ன பேசினேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Brother, you remember? Like last time what I spoke. லாசரஸ் இறந்து கல்லு உயிர். Yes, good, very good, very good. நீங்க அது கேட்கும் போது அது திருப்பி நம்ம கிட்ட சொல்லும் போது என்கிட்ட சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செஞ்சிருக்கு. ஆமென். அதை நினைச்சு நான் ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன விஷயத்தை தான் பார்க்க போறோம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனா இந்த சின்ன விஷயத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்க, உங்க லைஃப் பெரிய மாற்றத்தை அடைஞ்சிடும். ஓகே, இப்படி இருக்கிற உங்க வாழ்க்கை இப்படி மாறிடும். ஓகே, ஆனா இது சின்ன விஷயம் தான். அநேக நேரங்கள்ல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமும் கூட. ஆனா இதை நம்ம ஃபாலோ பண்ணாதனால, ஸ்ட்ரிக்டா கடைப்பிடிக்காதனால, ஸோ அது மூலியமாவே நம்ம அநேக காரியங்களுக்குள்ளாக கடந்து போகும். மன கஷ்டம், பண கஷ்டம், சரீர ரீதியான பலவீனங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போறோம். பட் ஆனா இந்த காரியத்தை மட்டும் நம்ம பின்பற்றிட்டோம், பிடிச்சிட்டோம் உறுதியானக்கா, அதுக்கப்புறம் என்ன மாதிரி துன்பங்கள் நம்மளுக்கு வந்தாலும் அது பெருசுப்படுத்திக்கவே மாட்டீங்க. அதாவது ஒரு தைரியசாலி இருக்கிறாரு. இப்ப அந்த தைரியசாலியை யாராவது பயமுறுத்தினாங்கன்னா
அவர் பயப்படவே மாட்டாருல்ல. ஸோ அதே மாதிரி லைஃப் உங்களை பயமுறுத்த முடியாது. புரியுதுங்களா? ஸோ இந்த காரியத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூர்ந்து ஆழமாக கவனிப்போம். இது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அடுத்த வாரம் இதை கேட்குறவங்க அடுத்த வாரம் வந்து நீங்கள் இந்த இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எப்படி மாற்றம் பெற்றிருக்கிறதுன்றது வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகே, சரி. யார் யார் வந்து தியானம் பண்ணுவீங்க? யார் யார் வந்து தியானம் பண்ணுவீங்க? அன்னாடிக்கும் காலைல எழுந்திரிச்ச உடனே யார் யார் வந்து தியானம் பண்ணுவீங்க? ப்ரே இஸ் a different thing. ஜெபம் அல்ல, நான் சொல்றது தியானம். யாரு காலையில எழுந்திரிச்ச உடனே தியானம்னா என்னன்னா, அப்படி உட்காந்து படிக்கிட்ட அப்படி உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு காரியத்தை மண்டையில நீங்க எழுந்திரிச்ச உடனே இப்ப படிக்கிறது இப்படி டக்குன்னு ஏந்திரிக்கிறீங்க, கண்டிப்பா ஒரு சிந்தனை வரும்ல உங்களுக்கு. ஸோ அந்த சிந்தனைக்கு பேர் தான் தியானம். ஸோ நீங்க படுக்கையிலேருந்து ஏந்திரிச்ச உடனே உங்களுக்கு சிந்தனையில வருது என்னது? ஆண்டவர். காலைல ஏந்திரிச்ச உடனே ஐயோ ஏஞ்சிட்டுமே, நம்மளுக்கு வேற வேலை இருக்க அப்படின்லாம் ஏதாச்சும் ஒரு சிந்தனை வருமா? இல்லை நீங்க ஏந்திரிச்ச உடனே நம்ம உட்காந்து தியானம் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷமாச்சும் தியானம் பண்ணுவோம், நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? பிகாஸ் இட்ஸ் a நியூ டே. ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு புதிய நாள். ஸோ நீங்க படிக்கலேருந்து ஏந்திரிக்கும் போது உங்களுக்கு சிந்தனை எப்படி தோணுதோ அந்த அந்த சிந்தனை தான் அந்த நாள் ஃபுல்லா உங்களுக்கு நிர்ணயிக்க போகுது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? நீங்க ஏந்திரிச்சு என்ன யோசிக்கிறீங்களோ அதை தான் அந்த நாள் கடைசி வரைக்கும் நீங்க யோசிக்க போறீங்க. ஆமீன். ஸோ யாரு அந்த மாதிரி நான் கேட்கிறேன், யாரு தியானம் பண்ணுவாங்க? நீங்க தியானம் பண்ணுவீங்களா? கொஞ்ச நேரமாச்சும் உட்காந்து படிக்கையில உட்காந்து நீங்க தியானம் பண்ணுவீங்களா? உட்காந்து கொஞ்ச நேரமாச்சும் படிக்கையில இருந்து ஏஞ்சிச்ச உடனே நீங்க தான். சரியா ஆண்டி, நீங்க தியானம் பண்ணுவீங்களா படிக்கையில இருந்து ஏஞ்சிச்ச உடனே? ஓகே, குட். ஸோ கண்டிப்பா நீங்க படிக்கையில இருந்து ஏஞ்சிச்ச உடனே நீங்க தியானம் பண்றதுக்கு ஒரு வசனம் வச்சிருப்பீங்க நம்புறேன். அது என்ன வசனம் சொல்லுங்க? வசனமா? இல்லையா? ஆமென். தட்ஸ் குட். ஆண்டி நீங்க என்ன வசனத்தை தியானிப்பீங்க காலையில? ரெகுலரா டக்குன்னு உங்க மண்டைக்கு வர வசனம். வெரி குட். அது சங்கீதம் 91, இது சங்கீதம் 23. நீங்க உன்னதமான அறிவில் இருக்கிறவர் சர்வ வல்லவர். ஓகே, குட். சோ பாருங்க, நம்ம எல்லாருமே காலையில எழுந்திரிச்ச உடனே தியானிக்கிறோம் தானே? அப்ப எப்படி நம்மளுக்கு வந்து இந்த கவலைன்ற இந்த விஷயம் வந்து நம்ம லைஃப்ல நடுவுல வந்து பூந்துட்டு போகுது, அந்த நாளைக்கு எடுத்துருது. அப்ப நம்ம தியானம் பண்றோம், நம்ம கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து குறைச்சல் இருக்கு. கரெக்டா? we do what we supposed to do but we don't achieve the target. நம்மளுக்கு டார்கெட் இருக்கு, அந்த டார்கெட்டை வந்து நம்ம வந்து அடைய முடியல, ஒரு இலக்கை அடைய முடியல. ஆனா நம்ம வந்து செய்ய வேண்டியதை நம்ம கரெக்டா தான் செய்யறோம். ஆமீன். சோ இது என்னது அப்படின்றது வந்து இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் தியானிப்போம். ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு எடுத்திருக்கிற காரியம் வந்து ஸ்டில்னஸ். சொல்லுங்க, ஸ்டில்னஸ். ஸோ எனக்காக சங்கீதம் 46 10வது வசனத்தை படிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இன்னொரு வாட்டி படிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நீங்கள் அமர்ந்திருந்து, இந்த அமர்ந்திருந்துதான் பத்தி தான் பேச போறோம். சொன்னல ஸ்டில்னஸ் இங்கிலீஷ்ல, தமிழ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் அமர்ந்திருந்து நான் தேவன் என்பதை நீங்கள் கவனியுங்கள். சோ அநேக நேரங்கள்ல இந்த அமர்ந்திருந்து அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம வந்து இப்ப நீங்கள் வந்து அமர்ந்து இருக்கிறீங்க, ஆண்டவர் என்ன சொல்ல வர, வாட் இஸ் ஹி ட்ரைங் டு டெல் யூ? சோ அமர்ந்து இருக்கிறது வந்து எப்படி
அப்படின்றத பத்தி நீங்க உங்களோட கருத்து என்னது? அமைதியா இருக்கிறத பத்தி தான் ஆண்டவர் சொல்றாரா? ஓகே, so when you talk about silence, what type of silence you are talking about? நீங்க அமைதியா இருக்கணும்னு சொல்றீங்க, எந்த விதத்துல உள்ள அமைதியை பத்தி நீங்க பேசுறீங்க? ஓகே, that's good. Close. ஓகே, நீங்க ஒரு பெரிய ஆபத்துல ஒரு பிரச்சனையில இருக்கும் போதோ நீங்க ரியாக்ட் பண்ணாம இருப்பீங்களா? கேன் யூ லைக் வித்வுட் ரியாக்ட்? இப்ப நம்ம இப்ப ஒரு உதாரணம் வச்சுக்கோங்க. நம்ம இப்படி உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்கோம், நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். திடீர்னு ஒருத்தவங்க கத்தி எடுத்துட்டு, ஒரு பெரிய பாறாங்கத்தி எடுத்துட்டு இப்படி வந்து உள்ளுக்கு பூந்தாங்கன்னா உங்க ரியாக்ஷன் என்ன? தடுப்போம், ஓடுவோம். சோ கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீங்க அமர்ந்திருந்து நான் தேவன் என்பதை பாருங்கன்னு சொல்றேன். ஓகே, சோ அநேக நேரங்கள்ல இந்த அமர்ந்திரு அப்படின்ற வார்த்தைக்கு வந்து எபிரேய வார்த்தையில வந்து அதுக்கு பேரு வந்து என்னன்னா ராஃபா. சொல்லுங்க, ராஃபா. ஓகே, எகோவா ராஃபா இல்ல, அது வேற. எகோவா ராஃபான்றது வேற. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா, எகோவா ராஃபால வந்து RAPHA, ஆனா நான் பேசுற ராஃபா வந்து RAPHAH. சோ ரெண்டுமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த வார்த்தை வேற வேற. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? சோ ராஃபா அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, நீ ஒண்ணுமே செய்யாது, ரிலாக்ஸா இரு, ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, கூலா இரு. ஸோ இப்ப நம்மளுக்கும் நிறைய தெய்வங்கள் தெரியும், நிறைய கடவுள்கள் தெரியும். நீங்க எங்கேயாச்சும் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க போய் கடவுளை தேடும் போது ஏதாவது ஒரு கடவுள் வந்து ஓகே நீ ரியாக்ட் பண்ணு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து ஏதாச்சும் ஒரு கடவுள் வந்து சொன்னாருன்னா அந்த கடவுள் மேல உங்களுக்கு சரியான கோவம். முதலாவது நான் இங்க துடிச்சுக்கிட்டு இருக்கேன், என் பிரச்சனையில நான் இங்க வந்து அப்படியே குத்து உயிருமா கொலை உயிருமா இருந்துகிட்டு இருக்கேன். ஆனா நீ பேசாம இருக்க சொல்றீங்களே எப்படின்னு நீங்க கேட்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு தெய்வம் சொன்னா அது தெய்வம் இல்லை என்பதே நீங்க உங்க மனசுல நீங்க எடுத்துட்டு போயிருவீங்க. உண்மைதானே? ஐ மீன் இப்ப உங்க ஃப்ரெண்டு நீங்க போறீங்க, ரொம்ப உயிர் நண்பன், அவன்கிட்ட போய் ஒரு ஆபத்துக்கு போய் நிக்கிறீங்க, அவங்க தோல் மேல கை போட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பரவாயில்ல போய்க்கலாம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கோபம் ஒன்றும் வராதா? அவன் முன்னுக்கு காட்ட மாட்டீங்க, ஆனா அவங்க மனசு நிறைய என்ன இருக்கும்? அமர்ந்திருப்பது என்பது ஒரு கடினமான ஒரு காரியம். அது பார்க்கறதுக்கு ஈஸியா இருந்தாலும், நான் உங்ககிட்ட ஏதாச்சும் பிரச்சனைன்னு நீங்க என்கிட்ட கொண்டு வரும்போது நான் உங்ககிட்ட ரிலாக்ஸா இருங்க, கூலா இருங்கன்னு சொல்லும் போது அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினமான ஒரு காரியம். பாருங்க, சும்மா இருக்கிறதுக்கும் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதா நான் சொல்றேன்னு? There is a big difference between you being relaxed and you being quiet. So ஆண்டவர் சொல்ற இந்த காரியம் வந்து என்னன்னா, what is he trying to tell you? யாத்திரையாகமம் 14:14 படிங்க. புதுசா பழசா? 14. யாத்திரையாகமம், Exodus chapter 14 verse 14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆமென். இங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குதுன்னா, இப்ப இந்த இஸ்ரேல் ஜனங்க இருக்கிறாங்கல்ல, இஸ்ரேல்னு ஒரு கூட்டம், ஒரு பெரிய ஜனம், அவங்க வந்து ஒரு அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வராங்க. இந்த பார்வோன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு துன்புறுத்துகிற ராஜா, ஓகே, ரொம்ப கடினமான ஒரு கிங், அவங்கள அடிமையா வச்சிருந்தாரு. இந்த ராஜா வந்து அந்த மக்களை அடிமையா வச்சிருந்தாரு. அந்த ராஜாவோட கட்டுமான வேலைகள்லாம் இந்த அடிமை தான் பார்ப்பாங்க. வேலை செய்யலைன்னா அடி விழுவோம், சாட்டையில அடி விழுவோம், கையை பிடிச்சி இழுத்துட்டு கூட்டிட்டு போவாங்க.
நீங்க அடிமை, உங்களுக்கு உங்க சுய விருப்பம்ன்றதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு லைஃப் தான் இந்த ஜனங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஜனங்களை ஆண்டவர் இவங்களோட கூக்குரலை கேட்டு, கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா, கடவுளே உனக்கு காது இல்லையான்னு அப்படியே புலம்பிட்டு இருந்த இந்த ஜனங்களை கடவுள் திடீர்னு இறங்கி வந்து, இந்த ஜனங்களை நான் இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வெளியே வந்துட்டாரு. கூட்டிட்டு வெளியே வந்துட்டோன்னே என்ன ஆகுதுன்னா, இந்த பார்வோன் அப்படின்ற அந்த ராஜா, அந்த கொடூரமான ராஜா இருக்கிறாருல்ல, சோ அந்த ராஜா வந்து பின்னாடியே துரத்திட்டு வர்றாரு இவங்கள. ஒரு ஆள் கூட உயிரோட இருக்கக்கூடாது, நம்மளுக்கு அடிமைத்தனமா ஆளுங்க கிடைச்சிருக்கு, இப்ப நம்ம அந்த அடிமையும் போக விட்டுட்டோம். சோ போக விட்டதுல அவங்களுக்கு நஷ்டம். ஏன்னா அவங்க வேலை இப்ப யாரு செய்யுது? அடிமை இருந்தா அடிமை செய்வாங்க, உங்க வீட்டுல வேலைக்காரி இருந்தா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். ஆமீன். சோ இந்த வேலைக்காரியே எவனோ கூட்டிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன கோவம் வரும்? சோ அந்த கோவத்துலதான் இந்த பார்வோன் ராஜான்றது வந்து வந்துட்டு இருக்கிறாரு. இந்த பார்வோன் ராஜா வந்துட்டு இருக்கும் போது இவங்க வந்து அந்த மண்ணாந்திரம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மண்ணாந்திரம், பாலைவனம். பாலைவனத்துல ஜனங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இவன் பின்னாடி விட்டவன் திடீர்னு ஒரு பெரிய படை, அவங்கிட்ட இருக்கிற பெஸ்ட் சோல்ஜர், அவங்கிட்ட இருக்கிற பெஸ்ட் ஆயுதங்களை எடுத்துட்டு வந்து இவங்கள முடிச்சிடணும் கதையன்னு சொல்லி அவன் வந்துட்டு இருக்கான். இவங்க ஒன்னாந்திரத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. கடவுள் கூட்டிட்டு வந்துட்டாரு வெளியே. அடிமை ஜனம் தானே, அடிமைத்தனத்திலே இருந்தவங்க தானே, அவங்களுக்கு வெளியே வந்துட்டோன்னே எப்படி சுதந்திரமா இருக்குதுன்றது தெரியல. உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்னு? சில சமயத்துல இப்ப இந்த உதாரணம் சொன்னோம்னா கொஞ்சம் கடினமா இருக்கும், பட் ஆனா நான் சொல்றேன். நீங்க எல்லாமே கல்யாணம் பண்ணவங்க தானே, உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து நீங்க வந்து கீழ்பட்டவங்க தானே. சோ உங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணும். உங்களோட சுய விருப்பம் சில சமயத்துல வந்து உங்களுக்கு இப்படி ஆசையா இருக்கும், இப்படி செய்யலான்னு தோணும், இப்படி இருக்கலாம்னு தோணும், பட் ஆனா உங்க ஹஸ்பண்ட் முடியாதுன்னு சொல்லுவாரு. அந்த நேரத்துல உங்க மனநிலை எப்படி இருக்கும்? லைக் உங்களுக்கு பிடிச்சும் வாழ தெரியாம, உங்களுக்கு பிடிக்காமையும் வாழ தெரியாம ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. இந்த ஜனங்களுக்கும் அந்த அடிமைத்தனத்துல இருக்கிறப்ப அந்த மாதிரி ஃபீலிங்ல தான் அவங்க வந்து அந்த வனாந்திரத்துல நடந்து வந்துட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? சோ அப்ப வனாந்திரத்துல நடந்துட்டு வந்து இந்த ராஜா பின்னாடி துரத்திட்டு வந்த உடனே ஜனங்க ஒரு இடத்துக்கிட்ட போயிட்ட உடனே முன்னுக்கு பாத்தீங்கன்னா பெரிய கடல். ஓகேவா? சோ அந்த வனாந்திர பாதையில பெரிய ஒரு கடல், பின்னாடி இவங்க துரத்திட்டு வராங்க. இப்ப இவங்க நல்லா நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. புரியுதா? தொக்கா மாட்டிக்கிட்டாங்க சொல்லுவாங்களா. இப்ப இதுதான் அவங்க பார்வோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராஜா, அதுதான் கடல். எங்க நடுவுல இருக்கிறாங்க. இவங்க இப்படியும் போக முடியாது, இவங்க இப்படியும் போக முடியாது. ஏன்னா சுத்தி கடல் பாருங்க. நீங்க எப்படி எவ்வளவு தூரம் ஓடுவீங்க? யார் யார் இந்த துளுஜாவா கடலுக்கு போயிருக்கா? துளுஜாவா கடலுக்கு யார் போய்? நான் போயிருக்கேன். நான் கேட்கிறேன், துளுஜாவா கடல்ல நீங்க அப்படி நின்றுட்டு இருந்தீங்கல்ல, உங்களை சுத்தி தண்ணி வந்து இருக்கா? அந்த நேரத்துல ஒரு பெரிய ஒரு 10-15 பேர் அருவாளை தூக்கிட்டு உங்களை வெட்டுறதுக்கு வந்தாக்கா நீங்க இங்க ஓடுவீங்க. இதுதான் அவங்களுக்கு நடந்துச்சு. ஆனா மோசஸ் வந்து அந்த லீடர், இந்த ஜனங்களை வெளியே கூட்டிட்டு வந்தாருல, அந்த லீடர் வந்து கடவுள்கிட்ட சொல்றாரு, கடவுளே அவங்க கருவுறாங்க, நாங்க சாவறதுக்கு எங்களுக்கு அங்க இடம் இல்லைன்னு சொல்லி எங்க அடிமைத்தனத்தை வெளியே கூட்டு வந்தியா? அவன் எங்களுக்கு நல்லா தானே சாப்பாடு போட்டு இருந்தான். அவங்க பட்ட கஷ்டத்தையும் அவங்க புலம்புனதையும் அவங்க மறந்துட்டாங்க. அந்த நேரத்துல அந்த உயிர் காப்பாத்திக்கணும் அப்படின்ற அந்த சூழ்நிலையில அவங்க என்ன பேசுறாங்கன்றதே அவங்களுக்கு தெரியல. புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையும் இப்படிதான். இப்ப அந்த ஜனங்களை எடுத்துட்டு உங்களை நீங்க அந்த இடத்துல வச்சு பாருங்க. அநேக நேரங்கள் என்னையும் சேர்த்துதான் எனக்கும் ஆபத்துகள் வந்திருக்கு, வந்துட்டு இருக்கு, இனிமேலும் வரும். ஆமீன். சோ ஆனா அந்த அந்த தலைவர் வந்து கடவுள்கிட்ட கேட்கும் போது, ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்கு, நீங்க சொல்லிதானே இந்த ஜனங்களை நான் கூட்டிட்டு வந்தேன், நீங்க சொல்லிதானே நான் செஞ்சேன், நானா ஒன்னும் செய்யலையே, நீங்க சொல்லிதானே நான் செஞ்சேன். அநேக நேரங்கள்ல நம்மளோட இருதயமும் இப்படிதான். உங்க மனசுல ஒரு காரியம் தோணும், அதை செய்யறதுக்கு நீங்க போய் செஞ்சிருவீங்க. தேவன் சொல்றாரு அப்படின்ற அந்த ஒரு உறுதியும் உங்களுக்கு இருக்கும். கடவுள் சொல்றாரு நம்ம செய்யணும் அப்படின்ற அந்த உறுதியும் இருக்கும். உறுதியா போய் செஞ்சிருவீங்க. ஆனா நீங்க செஞ்ச காரியத்தின் நிமித்தம் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஆமீன்.
செஞ்ச காரியத்திலிருந்து உங்க ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு என்ன தோணும்? நீங்க சொல்லி தானே நான் செஞ்சேன், கடவுளை நீ சொல்லி தானே நான் செஞ்சேன், இப்ப நான் இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டேன்னா அப்படின்னு சொல்லும் போது கடவுள் சொல்றாரு, டோன்ட் வெரி, நான் உனக்கு ஃபைட் பண்ணிக்கிறேன், நீ சும்மா இருன்ட்டு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில யாராவது ஒரு ஆளை யாராவது பார்த்து நீ வாயை மூடு அப்படின்னு சொன்னாக்கா லிட்டரலி அதுதான் தருமா. நீங்க இங்கிலீஷ் வேதத்துல இந்த மெசேஜ் வெர்ஷன் அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. ஸோ அந்த வசனத்துல என்ன போட்டிருக்குனாக்கா, God will fight for you, God will fight the battle for you, and you keep your mouth shut. Shut up சொல்றாரு. புரியுதுங்களா? ஷட் அப்னா என்னது? வாயை மூடு, பேசாத. உயிர் போகும்போது அந்த சூழ்நிலை இருந்து என்னை பேசாதன்னு வேற சொல்றீங்களா அப்படின்றது வேற நம்மளுக்கு தெரியும். அநேக நேரங்கள் நம்ம ஆபத்துல இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்டில்னஸ்னா என்னன்றதே நம்மளுக்கு தெரியல. நம்மளோட மனநிலை இருக்குல்ல, இந்த மனநிலையை சரிப்படுத்துறது, உறுதிப்படுத்துறதுக்கு தான் நம்ம தியானம் பண்ணணும். புரியுதுங்களா? நீதிமொழிகள் 31வது அதிகாரம் எடுங்க. சாரி 30:5. இந்த வசனத்தை நல்லா கவனமா கேளுங்க. தேவனுடைய வசனம் எல்லாம் புறமிடப்பட்டவைகள், தம்மை ஆண்டு கொள்கிறவர்களுக்கு தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடயமானவர். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் அப்படின்னா, நீ எத்தனை தடவை அவரை நீ ஆராய்ச்சி, அவரை சோதிச்சு, அவரை டெஸ்ட் பண்ணி நீ என்ன வேணாலும் பண்ணாலும் ஒரு குறை கண்டுபிடிக்க முடியாது. The characteristic of God is like this, okay? தேவனுடைய கதாபாத்திரம் என்பது எப்படின்னாக்கா, நீ என்னதான் அவரை சோதிச்சு பார்த்தாலும், அவரை கோபப்படுத்தி பார்த்தாலும், அவரை வேதனைப்படுத்தி பார்த்தாலும், அவரை துன்பப்படுத்தினாலும் அவரோட வார்த்தையிலையோ அவரோட செயல்லையோ நீ ஒரு குற்றத்தை காண முடியாது. இதே காரியத்தை யாருக்கிட்ட பார்த்திருக்கீங்க? உங்களுக்காக ஒருத்தர் சிலுவையில மரிச்சார் இல்ல, அவர்கிட்ட இந்த காரியத்தை பார்த்திருக்கிறீங்களா? நீங்க அந்த 4 சுவிசேஷத்தையும் மாத்தி மாத்தி நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா அவர் மேல ஒரு குற்றமும் காண முடியலன்றதா இருக்கும். ஆமென். சோ தேவனா இருக்கும் போதும் உன்னால குற்றம் கண்டுபிடிக்க முடியாது, தேவன் மனித ரூபத்துல வந்தாலும் உன்னால குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா? தேவன் ஜீவிக்கிறார், இன்னைக்கு வரைக்கும் ஜீவிக்கிறாரு, இருக்காரு அப்படின்றதுக்கு இதுதான் சாட்சி, இதுதான் அடையாளம். உன்னால அவரை ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியாது. சோ அவரோட வசனம் உனக்குள்ள இருக்கும் பொழுது, அதை நீ தியானம் பண்ணும் பொழுது, அது உன்னை எப்படி மாட்டுமா? அது உனக்கு கேடயமா இருக்குமா? கேடகமா இருக்குமா? நான் அநேக நேரங்கள்ல உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிற, நம்ம சுற்றுச்சூழல் நடக்கிற காரியம் எல்லாம் நம்மளோட சிந்தனையை குறித்து உள்ள தாக்குதல் தான் கூட. நம்ம சிந்தனைக்கு தான் தாக்குதல் வரும். புரியுதுங்களா? இன்னைக்கு காலத்துல யாரும் யாரையும் போய் வெட்டு குத்துறதோ அந்த மாதிரிலாம் குறைவுதான் இந்த காலத்தை காட்டிலும். பட் நம்மளுக்கு வர தாக்குதல்லாம் நம்ம சிந்தனையில தான் வருது. புரியுதுங்களா? ஸோ ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா பயப்படுறது, ஏதாவது யாராச்சும் ஒன்று குன்னுருவோன்னு இன்னைக்குள்ள நீ காசு கொடுக்கலன்னா, அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்மளை தாக்குற வார்த்தைகள். ஸோ அந்த மாதிரி தாக்கும் பொழுது தேவனுடைய வசனம் உனக்குள்ள இருந்ததுனாக்கா அது உனக்கு கேடயம். கேடயம்னா என்னங்க? கேடயம்னா என்னது? அந்த காலத்துல கத்தி சண்டை போடுறவங்கள பார்த்துருக்கிறீங்களா?
ஒரு இது வச்சிருப்பாங்க, கத்தி கையில வச்சிருப்பாங்க. இந்த எம்ஜிஆர் படம்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் பார்க்கல, நான் சொல்றேன். நான் ஏற்கனவே சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் பார்த்தது. அவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு பெரிய ஒரு இது வச்சிருப்பாரு, ஷீல்டு. ஒரு ஷீல்டு வச்சிருப்பாரு, ஒரு கத்தி வச்சுட்டு சண்டை போடுறாரு. அதுதான் தேவனுடைய வசனம் உங்ககிட்ட இருந்ததுன்னா, உன்னோட இருதயத்தில் இருந்ததுன்னா, அது உனக்கு கேடயம். எஸ், பட் தேவனுடைய வசனம் உனக்குள்ள எப்படி இருக்கணும்னா, நீ தியானம் பண்ணணும். தியானம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, அமைதியை சொல்லி கொடுக்குது. புரியுதுங்களா? சில பேர் பார்த்துருக்கிறீங்களா, அவங்க வந்து கண்ணை மூடி ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க, கண்ணை மூடிட்டு அப்படியே சும்மா அப்படியே ஸ்டில்லா உட்காந்து இருப்பாங்க. அவங்கள சுத்தி அவங்க முன்னுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. புரியுதா என்ன சொல்றேன்னு? அவங்கள சுத்தி அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவங்க படிக்கணக்கா அப்படியே இருப்பாங்க. அவங்க முன்னுக்கு நீங்க வந்துட்டு போனாலும் சரி, நீங்க லைட்டை தட்டினாலும் சரி, அடைச்சாலும் சரி, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க பாட்டுக்கு அப்படியே இருப்பாங்க. தேவன் சொல்ற அமைதியா இரு அப்படின்ற காரியம் வந்து அதுதான். புரியுதுங்களா? நீ ஒரு ரியாக்ஷனும் பண்ணாத, உனக்கு வர பிரச்சனை இல்லை. ஸ்டில்லாரு கூலாரு. உன்னோட அன்றாட வாழ்க்கையை நீ எப்படி வாழ்வியோ அதே மாதிரி வாழ். உன் பிரச்சனைகள் எனக்கு தெரியும். ஐ நோ யுவர் ப்ராப்ளம். உனக்கு என்ன தேவைன்றது எனக்கு தெரியும். நீ யார பார்க்க விரும்புறன்றது எனக்கு தெரியும். நீ யாரு கூட இருக்க விரும்புறன்றது எனக்கு தெரியும். நீ எங்க போறன்றது எனக்கு தெரியும். நீ எங்க வரன்றது தெரியும். உன்னை நோக்கி என்ன ஆபத்து வருதுன்றதும் எனக்கும் தெரியும். சோ என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நம்ம எல்லாமே வந்து நேரத்துக்குள்ளுக்கு இருக்கிறோம். அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கும் எனக்கும் 24 மணி நேரம் தான். ஆனா தேவன் வந்து நேரத்துக்கு வெளியே இருக்குது. அவருக்கு டைம் அதெல்லாம் இல்லை. இறுதி வரைக்கும் அவர்னால ஜீவிக்க முடியும். அவர் தன்னைத்தானே உருவாக்கிக்கிற ஒரு சிருஷ்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன்னா என்ன அர்த்தம்னா, அவர் யாரும் படைக்க முடியாது. அவராவே அவர் தோன்றுவாரு, அவராவே அவர் இருக்கிறவர். அவருக்கு எந்த ஒரு பவரும் தேவையில்லை, ஒரு இதுவும் தேவையில்லை, ஒரு ஒரு மனுஷனோட கரம் தேவையில்லை, எவனுமே தேவையில்லை. தன்னைத்தானே செயல்படுத்திக்க முடிந்த ஒரு ஆள் தத்துவம் தேவன். இப்ப நம்மலாம் பிறந்துட்டோம். நம்ம அம்மா வயிற்றுலேருந்து நம்ம பிறந்து வந்தோம் இல்லையா? நம்ம பிறந்து வந்தோடனே நம்மளுக்கு அவங்க ஏதாவது செய்யணும். அவங்களுக்கு நம்ம பால் கொடுக்கணும், நம்மளுக்கு வந்து அவங்க பார்த்துக்கணும், நம்ம உடுப்பை கழுவணும், நம்ம சட்டையை கழுவணும், நம்ம சுகாரை கழுவணும், நம்மளுக்கு பெம்பஸ் மாற்றி விடணும். இது எதுவுமே இல்லாத ஒரு ஆள், இது எதுவுமே தேவையில்லை. தன்னைத்தானே எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையுமே எல்லா இடத்துலையுமே அவரால் தன்னைத்தானே காமிக்க முடிகிற ஒரு ஆள் கிட்டதான் நம்ம பிரச்சனையெல்லாம் அவருக்கு தெரியும்னு சொல்றது. ஆமென். இது எப்படியாப்பட்ட ஒரு காரியம். ஏன்னா இப்ப நம்மளுக்கு வந்து அந்த நேரத்துல நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கு, அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும் போது, நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருக்குது இல்ல, அந்த சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கும் போது, ஏய் பாலா போய் பார்த்துக்கலாம், பாலா இன்னைக்கு நம்மளாம் அவனான்னு பார்த்துடலான்னு அப்படி பேசுறவங்க வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அடடா எனக்கு நிக்கிறானே, அப்படி யாரா நீ அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணும். So, but the problem is, இந்த தேவனை அநேக பேர் வந்து போயிடுறாங்க. ஏன் அவங்க மனமாற்றம் அடைய முடியாம போயிடுறாங்கன்னா, இந்த போதனைகள் வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலி அது கடினமே கிடையாது. என்னன்னாக்கா, நீ ஒண்ணுமே செய்யாம சும்மா யோசிக்காம இரு அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க? புரியுதா என்ன சொல்றேன்னு? அநேக நேரத்துல நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும் போது எங்க அம்மாவும் என்கிட்ட இதுதான் சொல்லுவாங்க. நான் எங்க அம்மா கிட்ட எப்படி பேசுவேன்னு நீங்க அப்புறமா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கீங்க. சரியா? எனக்கும் இருக்குது, நானும் மனுஷன்தான், நானும் உங்களை மாதிரி மனுஷன்தான், நானும் பயங்கரமா பேசி விட்டுருவேன். நான் வந்து இப்படி வந்து மாட்டிட்டு இருக்கேன், நீங்க வந்து எப்படி பேசிட்டு இருக்கிறீங்களே, அது தேவனை அறியாததுக்கு முன்னுக்கு. பட் நானும் தியானிக்க ஆரம்பிச்சிட்டோன்னே, நானும் வசனங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னே, தேவன் என்னுடைய கண்களை திறந்துட்டோன்னே, அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில நான் என்ன தியானம் பண்ணேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டா,
கர்த்தரை நம்பினோர் தேர்வு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன். இதுதான் என்னோட தியானம் இன்னைக்கு காலையில. சீயோன் மலை போல் உறுதியுடன். மலை பார்த்தீங்களா? மலை பார்த்திருக்கீங்களா? மலை அது மேல காத்தடிக்கும், புகையா கிளம்பும், புயல் அடிக்கும். மழை உறுதியா இருக்குங்க, அங்கேயே இருக்குங்க, அது யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் நம்ம மனசுக்குள்ளுக்கு வர பிரச்சனைகள், நம்ம சிந்தனைக்குள்ள வர பிரச்சனைகளை நம்ம அந்த மழை போல நம்ம அப்படி நின்றுட்டு இருக்கும் போது அது அந்த புகை, அந்த இது மாதிரி தான். நம்ம அப்படியே அமைதியா இருந்தோம்னா அது நம்மளை கடந்து போயிடும். ஒரு சிந்தனை நம்மளுக்குள்ள வரும்போது, ஒரு சிந்தனை, ஏதாவது ஒரு சிந்தனை இப்ப டக்குன்னு உங்க மண்டையில ஒரு விஷயம் வருது இல்ல, அந்த விஷயத்த எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்க கருத்துல இருக்கு. ரியாக்ட் பண்றதுக்கும் ரியாக்ட் பண்ணதுக்கும் உங்க கருத்துல இருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஒரு சிந்தனை உள்ளுக்கு வந்துட்டா 90 seconds, 90 seconds, what is in Tamil? நிமிஷமா? 90 வினாடிகள். வினாடி. 90 seconds, 90 வினாடிகள் அந்த சிந்தனை இருக்கும். அதை எடுத்துக்கணுமா எடுத்துக்க கூடாதான்றது உங்களோட கருத்துல இருக்கு. இப்ப அந்த சிந்தனை உள்ளுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ கடங்காரன் வரானே அப்படின்ட்டு அந்த சிந்தனை அப்படியே உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அப்படியே அந்த நேரத்துல நீங்க அந்த சிந்தனைய ஆமா வருவான்னு சொல்லி நீங்க அந்த சிந்தனையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அதே சமயத்துல அந்த சிந்தனை அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு 90 நிமிஷத்துக்கு நீங்க அது தெரியாத மாதிரி பார்க்காத மாதிரி அமைதியா இருந்தீங்கன்னா அது உங்களை கடந்து போயிடும். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த மாதிரி சிந்தனைகள் தான் இப்படிதான் நம்ம மண்டையில அப்பப்போ ஒரு பாம்பு விழுகுது. இந்த பாம்பு ஏன் நம்மளுக்குள்ள வெடிக்குதுனாக்கா, நீங்க 90 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க அவசரப்பட்டு அந்த காரியத்தை எடுக்கிறீங்க. ஸோ அது நம்ம மேலேயே வெடிச்சிடுது. ஸோ தட்ஸ் த ப்ராப்ளம். ஓகே. ஸோ ஆனா ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, அமைதியா இரு, ஸ்டில்லா இரு. ராஃபானா என்ன அர்த்தம்னா பாருங்க, ராஃபானா லெட் கோ, ரிலாக்ஸ், சீஸ் ஃபயர், சரண்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெள்ளைக்கொடி காட்டுவாங்கல்ல முந்தி சண்டை போடும்போது, ராஜாவும் யுத்தத்துக்கு வரும்போது வெள்ளைக்கொடி காட்டிட்டு, எஸ் ஆண்டவர் உங்ககிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும் போது நீங்க அந்த சிந்தனையை உங்களுக்குள்ள ஆட்கொள்ள விடலைன்னா உங்களுக்கு தேவ சமாதானம் தேவை உங்க மனசுல. சோ தேவ சமாதானத்துல இருந்தீங்கன்னா அந்த சிந்தனை உள்ளுக்கு வரும்போது அந்த சிந்தனையை நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. யூ won't take the thing, you won't take the thoughts. Take no thoughts சொல்லுங்க. Take no thoughts சொல்லுங்க. Take no thoughts அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை உழுவும் போது don't take it. நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை உங்ககிட்ட வரும்போது நீங்க அதை போய் ஹேண்டில் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, நீங்க ரொம்ப மெச்சூர்டான ஆளு, உங்களுக்கு எல்லாமே தெரியும், என்னால இதை செய்ய முடியல, ஏன்னா இதை ஹேண்டில் பண்ண முடியாது, என்கிட்ட என்ன பிரச்சனை வேணாலும் நீங்க காட்டுங்க, நான் இதை ஹேண்டில் பண்ணிடுறேன் அப்படின்ற your own thoughts. புரியுதா என்ன சொல்றாரு? You understand what I'm telling you? நீங்க அந்த அளவுக்கு மெச்சூர் கிடையாது. நீங்க என்ன மாதிரி ஆள் கூட நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்கனாக்கா, அவருக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குதுனாக்கா, அதாவது சதா காலங்களுக்கும் அவர் இருக்கிற தேவன். புரியுதுங்களா? இப்ப நம்ம 6000 வருஷம் அனுபவம் இருக்கு தேவனுக்கு, மனுஷனோட 6000 years, more than that maybe. Okay, சோ அந்த அளவுக்கு மனுஷனுங்களோட அனுபவம் இருக்கிற தேவனுக்கு நீங்க பிள்ளையா இருக்கிறீங்க. சோ அவருக்கு உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு அவருக்கு தெரியாதா? புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இது விசுவாசத்தை பத்தி நான் இப்ப பேசல உங்ககிட்ட, விசுவாசிக்கிறத பத்தி நான் உங்ககிட்ட பேசல. நான் என்ன பேசுறேன்னாக்கா, அமர்ந்து இருக்கிறது. அமர்ந்து இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அமர்ந்து இருக்கிறது, ரிலாக்ஸ். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து
அதுலயே எழுந்திருக்கு. நீங்க அந்த சங்கீதம் 23 படிச்சீங்கன்னா, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் நிறுத்தி, அவர் என் ஆத்மாவை தேற்றி, அவர் 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 வரும். உனக்கு வேலையே இல்லை. நீ வேலைக்கு போயிட்டு வந்து அமைதியா வீட்டுல உட்காந்து, உனக்கு வேலை இல்லை. உன்னை குறித்த என்ன காரியமோ அதை நான் பார்த்துக்கிறேன். உன்னை புல்லுள்ள இடங்களுக்கு கூட்டிட்டு போறது என்னோட வேலை. உன்னை அமர்ந்த தண்ணீர் அண்டை கூட்டிட்டு போறது என்னோட வேலை. ஆடு மேய்ப்பனை மேய்க்க முடியாதுங்க. மேய்ப்பன் தான் ஆடை மேய்க்கணும். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உங்களோட தாட்ஸ்ல கடவுளே நீங்க என்ன பண்றீங்க இப்படி எல்லாம் நீங்க பேசிட்டீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆடு மேய்ப்பனை மேய்க்க நினைக்குது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஆடு மேய்ப்பனை மேய்க்க முடியாது. மேய்ப்பன் தான் ஆடு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு சில காரியங்கள் நம்மளால முடிவெடுக்க முடியாம, அது இல்லாம இது இல்லாம நம்ம அப்படியே இருக்கிறோம், அப்படியே ஒரு மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கிறோம்ல. அது எல்லாத்துக்குமே உங்களுடைய அமர்ந்திருக்கிறதுலதான் பிரச்சனை இருக்கு. நீங்க அமர்ந்திருந்தீங்கன்னா அவரோட கரம் உங்க மேல பலத்து செயல்படும். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா தேவனுடைய கரம் உங்களுக்கு காரியங்களை சக்சஸ் பண்ணி கொடுக்கும். உங்களோட ஹெல்த்தா இருந்தாலும் சரி, உங்களோட பண விஷயமா இருந்தாலும் சரி, ஃபைனான்ஸா இருந்தாலும் சரி, நீங்க பண்ண தெரியாம தான் அந்த இடத்துக்கு நீங்க போய் சேர்ந்துருப்பீங்க. நீங்க ஹேண்டில் பண்ண தெரியாம you end up in something. அந்த இடத்துல அப்பயும் நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா, ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்பீங்க. பட் தேவன் என்ன சொல்றாருன்னா, ஓகே இனஃப், விட்டுரு, ரிலாக்ஸ் பண்ணு. அதாவது எபிரேய வார்த்தை அந்த ராஃபான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா, இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறாங்களா ஒரு விஷயத்த, இப்படி பிடிச்சிட்டு இப்படி கிராஸா இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கோம்ல, இப்படி அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறத டேக் யோர் ஹேண்ட்ஸ் ஆஃப், கையெடுத்துரு. டேக் யோர் ஹேண்ட்ஸ் ஆஃப். ஐ நோ நீ தடுத்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், உன் எதிரி உன்னை அடிச்சிட்டு இருக்கா, நீ தடுத்துட்டு இருக்கேன்னு, கையெடுத்து. இன்னைக்கு இந்த காரியத்தை செய்ய முடியாம தாங்க எல்லாரும் எழுதி போயிட்டாங்க. ஏன்னா உனக்கு சுகம் வேணும், உனக்கு ஏதாவது ஒரு காரியம் வேணும், வாய்க்கணும். ஆனா உனக்கு அமர்ந்து இருக்க தெரியல. நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கணும்னு நினைக்கிற. புரியுதுங்களா? கடவுள் உங்ககிட்ட உங்களை சுகப்படுத்தணும்னு உங்களை சுகப்படுத்திடணும். நீங்க வெயிட் எல்லாம் பண்ண மாட்டீங்க. ஆனா நீங்க வெளியே போய் பாருங்களா, சும்மா வேணாம், இந்த வர்மா கிளினிக் போய் பாருங்க. நீங்க வர்மா உள்ளுக்கு போய் பாத்துருவீங்களா? நீங்க கிளினிக்குள்ள பூந்த உடனே நேரம் வர்மாவோட ரூமுக்குள்ள போயிருவீங்களா? இல்ல, அங்க போய் அமர்ந்து இருக்கணும். அப்ப சில சமயத்துல உங்களுக்கு தெரிஞ்சேதான், இப்ப உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியும், இந்த வியாதி இருக்குன்னு தெரியும். இப்ப ஆண்டவர் உங்ககிட்ட என்ன சொல்றாரு, எனக்கு தெரியும் உனக்கு தெரியும்னு நீ கை விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னா? அதுக்கு பேரு தான் அமர்ந்திருக்கு. பி ஸ்டில், பி ஸ்டில், பி ஸ்டில். இந்த அமர்ந்திருக்கிறது ஒரு நாள்ல நீங்க பயிற்சி பண்ணோன்னே வந்துடாது. அது ஒரு பயணம். ஆன்மீகம் என்பது ஒரு பயணம், தேவன் என்பது ஒரு பயணம். புரியுதுங்களா? அவர் இன்னைக்கு நீங்க பார்த்த மாதிரி நாளைக்கு அவர் வேற மாதிரி காரியங்களை செய்வாரு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னா? அவரு நீங்க பாருங்க, ஒரு இடத்துல ஒருத்தனுக்கு ப்ரே பண்ணி கண்ணை தொட்டு சுகமாக்குறாரு. அது இன்னொரு இடத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா சேர்த்த குழைச்சி கண்ணுல பூசி சுகப்படுத்துறாரு. அவரு எந்த விதத்துல வேணாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுங்க. சோ அப்ப நீங்க அமர்ந்திருக்கிறது நீங்க அந்த நேரத்துல நீங்க யோசிக்கிறது, எனக்கு ஹெல்ப் வேணும், எனக்கு இந்த மாதிரி தான் ஹெல்ப் வேணும், அதுவும் தப்பு. அது எல்லாமே இல்லாத ஒரு இடத்துல நீங்க அமைதியா உட்கார்ந்துருக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு உங்ககிட்ட இருந்து. எனக்கு அப்படிதான். நான் ஏன் இந்த கதையை சொன்னேன்னா, என் கதை தான் இது. எனக்கு ஹெல்ப் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் வேணும்.
நான் சூஸ் பண்ணணும், எனக்கு என்ன ஹெல்ப் வேணும் நான் சூஸ் பண்ணணும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ சூஸ் பண்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை, லெட் கோ, சரண்டர், ரிலாக்ஸ். இப்போ நீங்க அந்த கை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கை வலிக்கும், ஆனா விட்டுட்டீங்கன்னா கை ரிலாக்ஸா இருக்கும்ல. ஸோ தேவன் இடத்துல போய் டோட்டலா சரண்டர் ஆகுறதுக்கு பேர் தான் லெட் கோ, பி ஸ்டில். ஆனா நான் சொல்றேனுங்க, இப்ப அவங்க அந்த நடுவுல மாட்டிட்டு இருந்தாங்கல்ல, நான் முதல்ல சொன்னேன்ல அந்த கதை, அந்த ராஜா பின்னாடி துரத்திட்டு வர்றாரு, முன்னுக்கு கடலு. என்ன தெரியுமாங்க ஆச்சு? கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீ உன் கையில கோல் இருக்கு பாத்தியா அப்படின்னு கேட்கிறாரு அந்த தலைவர்கிட்ட. இந்த கோல் எடுத்து மின்னுக்கு நீட்டு, தண்ணி மின்னுக்கு நீட்டினோன்னா தண்ணி ரெண்டா பொழந்துட்டு இப்படி நிக்குதுங்க. இப்படி ஒரு பாதை தெரியுது. இந்த 2 பக்கெட்டு நாக்காளி இருக்குல்ல, இந்த 2 பக்கெட்டு தண்ணி மாதிரி வச்சுக்கோங்களேன், இந்த பக்கெட்டு ரெண்டா அப்படி பொழந்து நிக்குது. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு அறிவியல் ரீதியா, புரியுதுங்களா, அறிவியல் ரீதியா சயின்டிபிக் மூலியமா இந்த காரியத்தை இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல கிராஃபிக் போட்டு கூட பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். புரியுதா நான் சொல்றேன்னு? கம்ப்யூட்டர்ல நீங்க வீடியோலாம் நிறைய வீடியோ பாக்குறீங்கல்ல, அந்த மாதிரி கிராஃபிக் போட்டு காட்டுறதுக்கு கூட கஷ்டம். ஆனா கடவுள் அதை செஞ்சாருன்னு சொல்லி போட்டு. சோ நீ அமர்ந்திருந்தீனா அவரோட மகிமையை காண்பேன். போன வாட்டி நான் உங்ககிட்ட பேசினப்ப மார்த்தா கிட்ட தேவன் என்ன சொல்றாரு? விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பாய். உங்க விசுவாசம் இருக்கு இல்லைங்க, உங்க விசுவாசம், உங்களுக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசம் எப்ப தெரியும்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்பதான் நீங்க எங்க இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஆமென். நீங்க என்ன பண்ணுங்க, யாக்கோபு, ஜேம்ஸ், யாக்கோப் 1:2-3 படிங்க, புதிய ஏற்பாடு. யாக்கோப்பு 1வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் படிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். மூணாவதா, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதுக்கு கீழே படிங்க. நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. என்ன சொல்லுதுன்னா இங்க, ஓகே, consider it as a sheer gift, friends, when tested and challenged come at you from all sides. You know that under pressure your faith life is forced into the open and show its true color. அப்படின்னா ஒரு காரியத்து மேலேயோ ஒரு 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 ஆப்ஜெக்ட், இப்போ ஒரு பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோச பாட்டில் இருக்குல்ல, பிளாஸ்டிக் பாட்டில். இந்த பிளாஸ்டிக் பாட்டில நீங்க இப்படி எடுத்து பார்க்கும் போது நல்லா இருக்கும். நீங்க பிளாஸ்டிக் பாட்டில நசுக்கிட்டு திருப்பி பிளாஸ்டிக் பாட்டில் கூட காத்து அடிச்சீங்கன்னாக்கா, அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் நீங்க தண்ணி பிடிச்சீங்கன்னா அந்த பாட்டில்ல எங்க வாட்டர் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஸோ அது இப்ப இதுக்கு இந்த வார்த்தைக்கு எப்படி போடணும்னா, நீங்க சோதிக்கப்படும் பொழுது, ஓகே, உங்களோட விசுவாசம் இருக்குல்ல, விசுவாசம் அது என்ன கலர்ல இருக்குன்றது காமிச்சு கொடுத்துரும். அதாவது நீங்க இப்ப ஒரு புது வெங்காய அடுப்பு வாங்கிட்டு வரீங்க, இந்த வெங்காய அடுப்பு எடுத்துட்டு போய் நீங்க தண்ணியில அப்படி போட்டு அப்படி முக்கிய எடுத்தோம்னா கலர் வெளியாகும் வெங்காய அடுப்புல. பாத்துருக்கீங்களா? நான் பாத்துருக்கேன், எங்க அம்மா துணியெல்லாம் நான் துவைச்சிருக்கேன். கலர் வெளியாகும் வெங்காய அடுப்பு. நான் கேட்பேன், என்ன இது கலர் வெளியாகுது? நம்ம சட்டையும் கூட சேர்ந்து போட்டா அதுவும் கலர் ஆயிரும். வீட்டுக்கு வீடு வாசப்படி தானே பாருங்க. அது இல்ல,
நீங்க ஒரு காரியத்துக்குள்ள போகும்போது தேவன் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ அமர்ந்திருந்தால் தேவ பலத்தை பெற்றுக்கொள்வ. நீ அடுத்த பயணத்துக்கு போறதுக்கு, நீ அதுக்கு அடுத்த காரியத்தை சந்திக்கிறதுக்கு உனக்கு தேவ பலன் தேவை. தேவ பலன் என்பது உனக்குள்ள கிரியை செய்கிற அவருடைய விசுவாசம். நீ அதை புரிஞ்சிக்கவே இல்லைன்னா நீ உன்னுடைய விசுவாசத்திலேயே கிரியை பண்ணிட்டு இருப்ப. ஆனா நம்மளுக்கு என்ன மாதிரி விசுவாசம் வேணும்னா, இயேசு கிறிஸ்துவோட விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்குதா, அதை நம்மளுக்குள்ள கிரியை பண்ணுமா. நீங்க என்னைக்கு உங்களோட விசுவாசம் செத்து போச்சுன்னு சொல்லி வெளியே தூக்கி வீசிட்டீங்களோ, இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிருங்க. உங்க விசுவாசத்துக்கு என்ன கலர் இருக்குதுன்றது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாதான் தெரியுமா. நீங்க தேவனை எவ்வளவு நேசிக்கிறீங்கன்றது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தாதான் தெரியுமா. சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரச்சனை வரட்டும், சோதனை வரட்டும், அது நல்லது. ஏன்னா அது உன்னை இன்னும் பக்குவப்படுத்தும். அது இன்னும் உன்னை கடவுள்கிட்ட கொண்டு போவோம். அது உன்னை இன்னும் அமைதியா இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்களை பார்த்துருக்கிறீங்களா யாராச்சும்? அந்த மாதிரி பெரிய பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்தவங்க. ஒரு வெள்ளைக்காரன் இருக்கிறான், நான் பார்த்துருக்கேன் யூடியூப்ல. அவன் 632 தடவை சாவுல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. 632 தடவை. ட்ரெயின்ல போனா ட்ரெயின் அடிபட்டுரும், அவன் பொழைச்சுக்குவான். ஃபிளைட்ல போகும்போது ஃபிளைட் கீழே விழுந்து கிராஷ் ஆயிடுச்சா, இவன் ஒருத்தன் பொழைச்சிக்கிட்டானாங்க. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, 632 தடவை அவன் உயிர் பொழைச்சிக்கிட்டானா. அதே செய்தியை எடுத்து போட்டிருந்தாங்க யூடியூப்ல, நான் பார்த்தேன். அந்த மனுஷன் சாதாரணமா இருக்கான், கண்ணாடி போட்டுட்டு, ஒண்ணுமே தெரியாது. 632 தடவை பொழைச்சி வந்திருக்கானா. சோ விசுவாசம் இப்படிதான் உங்களை பலமாகும். 632 தடவை செத்து போனவனுக்கு இப்ப நீங்க சும்மா ஒரு பிஸ்தோல் எடுத்துட்டு போய் அவன் தலையில நீட்டினா அவன் பயப்படுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு கன்னோ ஒரு கத்தியை எடுத்துட்டு போய், இல்ல சரி ஒரு பேனா கத்தி எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட முன்னுக்கு காமிச்சிங்கன்னா அவன் பயப்படுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? பயப்பட மாட்டான். ஆண்டவர் உங்களை அந்த ஸ்டேஜுக்கு, அந்த இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு தான் அவர் வந்து பாடுபட்டு இருக்கிறாரு. அதனாலதான் விசுவாச பரீட்சையை அனுமதிக்கிறார். உங்களோட விசுவாசம் சோதிக்கும்படும்படிக்கு ஏன் அனுமதிக்கிறார் என்றால், நீ அவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கிறதுக்கு காத்துக்கணும், உன்னைய காத்துக்கணும். அவருடைய கரம் உன் மீது பலத்து வேலை செய்யணும். அவர் கரம் வேலை செய்யணும்ன்றதுக்காகவே இதை அனுமதிச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், நீங்க அமைதியா இருக்கிறதுக்கு அவரோட கரம் இருக்குல்ல, அவரோட கரத்தை நீங்க பார்க்கணும்னா, கடவுளோட கையை நீ பார்க்கணும்னா, நீ சும்மா இருக்கணும். ஆமென். சோ இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுற வார்த்தை வந்து இதுதான். ஓகே, சங்கீதம் 124 125 1-2 படிங்க. 125 1-2 படிங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பாருங்க, எஸ், போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தன்னுடைய ஜனத்தை சுற்றி இருக்கிறார். 1வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி நடந்துக்கணும்னு போட்டிருக்குது. 2வது வசனத்துல அவர் உங்களுக்கு என்ன செய்வாருன்றது போட்டிருக்கு. திருப்பி சத்தமா படிங்க அந்த வசனத்தை. சங்கீதம் 125 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தன்னுடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். இது முதல் என்றென்றைக்கும் அவருடைய ஜனத்தை சுற்றி இருக்கிறாராம். இந்த பாதுகாப்புக்குள்ள உனக்கு எதுவும் நடக்காது. இந்த பாதுகாப்புக்குள்ள உனக்கு யாரும் வந்து தொட முடியாது. இந்த பாதுகாப்புக்குள்ள உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனை எல்லாம் பார்டருக்கு வெளியே தான் நிற்கும், உன்னை தொடாது. உன் வலது பரிசத்தின் 1000 பேரும், உன் இடது பரிசத்தின் 10000 பேரும். என்னைக்காவது அதை நம்பி இருக்கீங்களா? தியானம் பண்றீங்கல்ல, மற்றவங்களுக்கு வரும் எனக்கு வராதுன்னு.
ஆமென். ஏன்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற மறைவில் இருக்கிறோம். நம்ம மறைவில்னா எப்படின்னாக்கா அவரு நம்மள சுத்திட்டு இருக்கிறாராம். நீங்க தான் அவரை போய் சுத்திட்டு இருக்கீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் உங்களை சுத்திட்டு இருக்கேன், நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. நீ கூல் பண்ணு, உன்னோட ப்ராப்ளம் கிடையாது, இது நான் பாத்துக்கிறேன். நீ என் வசனத்துல அமர்ந்திருந்து நீ உன்னைய பலப்படுத்திக்கோ. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? நீ கழுகு போல அமர்ந்திருந்து அமர்ந்திருந்து அமர்ந்து, கழுகு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கழுகு கதை தெரியும்ல. ஸோ அதெல்லாம் இப்ப யூடியூப்ல போட்டு விட்டுறானுங்க. ஸோ இந்த நான் இடையில என் அம்மா நேற்று அனுப்புனாங்க எனக்கு ஒண்ணு, அது கொஞ்சம் புதுசா இருந்துச்சு, அது நான் கேள்விப்பட்டது இல்லை. என்னன்னா கழுகு வந்து அதோட புள்ளிய வந்து அந்த கூட்டெல்லாம் களைச்சி விட்டு அதோட புள்ளிய அது கீழே தள்ளுமா. அது குஞ்சு பொறிக்குது இல்ல, அது குஞ்சை வந்து அது கீழே தள்ளி விடணும். அது தள்ளி விட்டு அதை பறக்கணும்னு பழகுறதுக்காக என்ன பண்ணுமா, கீழே தள்ளி விட்டோடனே அது பறக்க முடியலன்னு தெரியுதோடனே கழுகு என்ன பண்ணுவோம், மறுபடியும் போய் சட்டையில ஏந்தி மேல கூட்டிட்டு வந்து மறுபடியும் கீழே தள்ளி விடுவாங்க. தள்ளி விட்டு அந்த பேபி கழுகு வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டோன்னே அதோட இலக்கை அதை அடைஞ்சிடும். தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற உங்களுடைய தரிசனத்துக்காகத்தான் உங்களுக்கு ஒரு இப்ப நீங்க பிறந்திருக்கீங்கல்ல, உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒரு காரியம் இருக்கும்ல, ஒரு இலக்கு இருக்கும்ல, இதுதான் என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப், இதுதான் நான் செய்யறதுக்கு பிறந்தேன் அப்படின்லாம் ஆளுங்க பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாது அவங்க என்ன பேசுறாங்கன்னு. பட் என்னன்னா ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறதுனால நீங்க பிறந்திருக்கீங்க. கடவுளும் உங்களுக்கு ஒரு காரியம் வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போற வரைக்கும் அவர் கீழே உங்களை தள்ளி விட்டு உங்களை காப்பாங்க. யார் கீழே தள்ளி விடுறாருன்னா, நீ உறுதியா இருக்கணும், நீ பறக்கணும், நீ பறக்க கத்துக்கணும், நீ இப்படியே என் நிழல்லயே இருக்க முடியாது. அதுக்கு சில சமயத்துல வந்து உனக்கு லைஃப்ல வந்து நிறைய காரியங்கள் வரும்போது நான் எங்கன்னு பதட்டம் ஆகக்கூடாது, நீ தேடக்கூடாது, நீ அமர்ந்து இருக்கணும், நிதானமா இருக்கணும். முந்தைய என் ஃப்ரெண்டுங்களாம் இருந்தானுங்களே, ஒருத்தர் பார்த்து சொல்லுவோம், இவர் எவ்வளவு தண்ணி அடிச்சாலும் நிதானமா இருப்பாரு, பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டு. எனக்கு சிரிப்பு, தண்ணி அடிச்சுட்டு என்னடா நிதானம், தண்ணி அடிச்சா ஒண்ணு பிரச்சனை பண்ணணும் இல்ல தூங்கிடணும். அந்த நிதானத்தை நான் சொல்லலைங்க. உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கும் போது கூட நீங்க நடந்துகிட்டு ரிலாக்ஸா இருந்துகிட்டு சந்தோஷமா இருந்துகிட்டு 2 பேர்த்த பார்த்து சிரிச்சுக்கிட்டு அதை பத்தி நினைக்காம, நான் முதல்ல சொன்னல அந்த 90 வினாடிகள், அந்த 90 வினாடிகள் டம்முன்னு உங்க மண்டையில ஒரு விஷயம் உழுவும் போது அதை எடுத்துக்கிறீங்களா இல்லையான்றதுலதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்குதான் நீங்க காலையில ஏச்சோன்னு தியானம் பண்ணணும். உங்களோட தியானம் உங்களுக்கு என்னென்ன சிந்தனை வருதோ அதெல்லாம் வந்து நான் எப்படிலாம் யோசிக்கிறேன் அப்படின்னு உங்களை பார்க்க வைக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு மன அமைதி கிடைச்சிடும். உங்களுக்கு மன அமைதி கிடைச்சிட்டோடனே உங்களோட விசுவாசம் பூர்ணமாயிரும். உங்களோட விசுவாசம் பூர்ணமானோன்னா உங்களை எந்த மலையிலேருந்து தள்ளினாலும் தேவன் என்னை காப்பாற்றுவாருன்றது உறுதி உங்களுக்கு இருக்கும். நீங்க சாக மாட்டீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. நீங்க ரொம்ப ஈஸியா பேசுறீங்க, எல்லாம் நாங்க தான் இருக்கோம் பேசுறதுக்கு, வெரி ஈஸியா, நீங்க ரொம்ப ஈஸியா பேசிட்டு போறீங்க. இல்லைங்க, நானும் உங்க கூட சேர்ந்து பழகிறதுக்கு தான் வந்திருக்கேன். எனக்கும் சில இடத்துல இந்த ஆண்டவர் என்னை கீழே தள்ளி விட்டாரு. இன்னும் எத்தனை வாட்டி தள்ளி விட போறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த காரியத்தை நான் சொல்றேன்னா, உங்க கூட சேர்ந்து நான் வேதனைப்படுறதுக்கும் தான் நான் இருக்கேன். உங்களோட சந்தோஷமான இருக்கிற காலங்களுக்கும் உங்களோட இருக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை. வேதனையின் காலத்துல நானும் வேதனைக்குள்ள போகணும். ஏன்னா என் விசுவாசம் பூரணப்படணும். என் விசுவாசம் என்ன கலர்னு எனக்கு தெரியணும். அப்பப்ப எனக்கு தெரியணும் என் விசுவாசம் என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு. இந்த வசனத்தை படிக்கும் போது இவர் கீழே இறங்கி போயிட்டாரு. இவருக்காக இன்னொரு தடவை நான் படிக்கிறேன். Listen to me. Consider it a sheer gift, friends, when tests and challenges come at you. Consider it a gift. When tests and challenges come to you, you must consider it as a gift that comes to you from all sides. Okay? இந்த பக்கத்துல இருந்து ஆபத்து வரலாம். You know that under pressure, your faith life is forced into the open and show its true color. பிரஷர்ல இருக்கும் போதுதான் உன்னோட ஃபெய்த்துக்கு என்ன கலர் இருக்குதுன்றது தெரியும். It is good. யார் எழுதியிருக்காருன்னா யாக்கோபு எழுதியிருக்காரு. யாக்கோபு யாருன்னா ஜீசஸோட 12 சீஷர்கள்ல ஒருத்தர். அவர் எழுதியிருக்கிறார்.
நீங்க இந்த யாக்கோப்பை இந்த வாரம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா யாக்கோப்பை படிச்சு முடிங்க. அது ஒரு 3 அதிகாரம் தான் இருக்கும், 3 இல்லை 5 அதிகாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நீங்க படிச்சிருங்க. ஓகே, வெரி யூஸ்ஃபுல். ஓகே, சோ கன்சிடர் இட். நீ எதுலுமே குறைவாயிடக்கூடாதுன்னு தேவன் விரும்புகிறார், விசுவாசத்தையும் சேர்த்து. சோ அதனால உனக்கு பிரச்சனைகள் வரும்போதோ இல்ல கலக்கங்கள் வரும்போதோ நீ அத உன்னுடைய மகிழ்ச்சியா நீ எடுத்துக்கோ. மகிழ்ச்சியா இருக்கணுங்க. இன்னைக்கு உலகத்துல அதான் செஞ்சுட்டு இருக்கிறானுங்க, போய் சிரிக்கிறானுங்க. ஆஹா, எங்க இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் இங்க எழுதி வச்சதுதான். அதை எடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு எல்லாம் கிட்னி வலியிலோ எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறானுங்க. புரியுதுங்களா? வியாதி போயிருமா சிரிச்சாக்கா? அததான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மன அமைதியா இரு, உன்னை எதுவும் தொடாதுன்றாரு. ஈஸியா இல்லையா செய்யறதுக்கு? சுலபமான காரியம் தானே கொடுத்திருக்கிறாரு. சோ இன்னும் கடைசியா ஒரே ஒரு வசனத்தை படிச்சு நம்ம அதை முடிச்சிடலாம். மத்தேயு 6:9 படிங்க. சாரி, 7 படிங்க. 7 படிங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 7வது வசனம். பட்டுன்னு படிங்க, முடிச்சிடலாம். அன்றியும் நீங்க ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாயாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்க ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்க செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்க வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நீங்க அதாவது இங்க கடவுளை அப்பான்னு சொல்லிட்டாங்க. உங்க அப்பாக்கு உனக்கு என்ன வேணும்ன்றது தெரியும், அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னிக்கே. அதனால நீ ஜெபம் பண்ணும்போது வளராத, அது இது சொல்லாத, ஜெபம் நிறைய பண்ணாத. புரியுதுங்களா? வேதத்தை நல்லா எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா ஜீசஸ் இந்த நீட்டா ப்ரே பண்றவங்களை போட்டு நல்லா வச்சு தாக்கி எடுப்பாரு. இந்த ஷார்ட்டா ப்ரே பண்றவங்களாம் ஒன்றும் சொல்லல, அது வரைக்கும் ஓகே, பிரைஸ் தி லார்ட். நீட்டா ப்ரே பண்றாங்களா அவங்களுக்குலாம் சரியான பயங்கரமா ஜீசஸ் கண்டனம் பண்ணுவாரு. ஆமென். சோ நீங்க உங்க அப்பா கிட்ட போறீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க அப்பா கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்களோ அது மாதிரி பேசு போதும். சிம்பிளா ப்ரே பண்ணு. உங்க அப்பாக்கு நீ ப்ரே பண்ண வரதுக்கு முன்னைக்கு தெரியும் உனக்கு என்ன வேணும்னு. நான் அப்ப போய் எங்க அப்பா முன்னுக்கு நின்னேன்னு வச்சுக்கீங்களேன், சோ எங்க அப்பாவுக்கு ஏறக்குறைய தெரியும் என்னமோ ஒண்ணு இருக்கு, அதனால இங்க நின்று இருக்கான். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஆனா நான் அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவரே ஏன்ட்ட கேட்டுறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டுறாரு. புரியுதுங்களா? நம்ம உலக ரீதியா நம்ம பாக்குற தகப்பனே அவ்வளோ அன்பா இருக்கும் போது தேவன் உங்க மேல எவ்வளவு கரிசனையா இருப்பாரு. உங்க கண்ணு, உங்க மூக்கு, உங்க வாய், உங்களோட தொண்டை அழகா பார்த்து உங்களை செதுக்கி இருக்கிறாரு. அப்படியா உங்களை கை விட்டுருவாரு? அவருக்கு நீங்க அமர்ந்து இருக்க சொல்றாரு. உங்க அப்பா கிட்ட நீங்க ஒரு காரியத்தை கேட்டீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். நீங்க கேட்டுட்டு நீங்க போய் விட்டுட்டு நீங்க போய் உங்க வேலையை செய்யுங்க. அப்பதான் அந்த காரியத்துக்கு அவர் உயிர் கொடுப்பாரு. உங்களால உயிர் கொடுக்க முடியாது எந்த காரியத்துக்குமே, ஆனா அவருனால கொடுக்க முடியும். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது உங்களுடைய தகப்பன். நீங்க உங்க தகப்பன் கிட்ட போகும்போது டீலிங்க ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க. ஆஹா ஊலாம் பேச வேணாம். கரெக்டா ஜெபம் பண்ணிட்டு கரெக்டா வாங்க. இந்த அமைதியா இருக்கிற காரியத்துல கவனம் செலுத்துங்க. அப்ப தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அடுத்த வாரம் நான் உங்களோட சாட்சியை கேட்கணும். ஆமென். அப்ளை திஸ். கேட்கறதோட விட்டுறாதீங்க, லைஃப்ல இதை அப்ளை பண்ணுங்க. ஆமென். சரி, நம்ம எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க இவங்களோட சிந்தனைகள்ல ஆண்டவரே வர ஒவ்வொரு காரியங்களும் நீக்கி ஆண்டவரே அமர்ந்திருக்கிறத அந்த காரியத்துக்கு அமர்ந்திருக்கிறதுக்கு தன்னுடைய முக்கியத்துவங்களை ஆண்டவரை ஜனங்கள் ஆண்டவரை ஊற்றும்படிக்கு ஆண்டவரை தன்னுடைய சிந்தனைகளையும் இருதயத்தையும் ஆண்டவரே ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய வசனத்துல அமர்ந்திருந்து தியானிக்கும்படிக்கு இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
என்று ஆண்டவரே உங்களோட வேதம் சொல்லுது. ஹalleluya. ஆண்டவரே, அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரமாக தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க அவரோட வார்த்தையில இரவும் பகலும் தியானிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா, மரம் இருக்குல்ல, மரம் அது எப்ப கனி கொடுக்கணும் அதுக்கே தெரியாது. ஆனா அது நீர்க்கால்கள் ஓரமா இருக்கிறதுனால தன் காலத்திற்கு தன் கனியை கொடுத்துக்கிட்டே இருக்குமா. தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறவங்க அந்த மாதிரி அந்தந்த நேரத்துல அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகள் அவர்களுக்கு சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. சோ நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டிருக்கிற மரமாக நாங்கள் இருக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தரே, உங்களுடைய வசனத்தை இரவும் பகலும் நாங்கள் தியானிக்கும்படிக்கு ஆண்டவருடைய விசேஷித்த ஆவியை எங்க மீது வைக்கும்படிக்காக, உங்களோட பாதப்படையில் நாங்கள் அமர்ந்திருக்கும்படிக்காக, ஆண்டவரை அமர்ந்திருந்து நீ தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக அமர்ந்திருக்கிற ஆவியை என் மீதும் இவர்கள் மீதும் கட்டளையிடுகிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. Under the mighty name of the Lord Almighty Jesus Christ, I pray. Amen. Father, thank you that you have heard me. I know that you always hear me. But I say this for this benefit of these people and me, that they may know that you are God. You are the one who sent and you are the one who sends. In the name of Jesus, I pray. Amen.